என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ₹5 நாணயங்களில் பொதுவான வகை நாணயங்கள், அதாவது டெஃபினேட்டிவ் டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகைகளையும் இந்த ஒரு காணொலியில் வந்து பார்க்க போகிறோங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரி நாணயங்களில் வெளியிடப்பட்டிருக்குங்கிறத இந்த காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இதுவரைக்கும் சொல்லப்படாத நிறைய வகையான தகவல்கள் இந்த காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் முறையாக பொதுவான வகை நாணயங்களில் 1992 நாணயங்கள் வந்து அச்சடித்து வெளியிடப்பட்டது. இந்த மாடல் நாணயங்கள் இந்தியாவில் ₹5 நாணயங்களில் அதிக வருஷம் வெளியிடப்பட்ட நாணயங்களுங்கிற பெருமை வந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்குங்க. செம்பனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டதுங்க. முதல் முறையாக 1992 இந்த நாணயங்களானது அறிமுகப்படுத்தப்பட்டு 2004 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. சில வெளிநாடுகளோட உதவிகளோட கூட சில வருஷங்களை வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கிராம். இந்த நாணயங்களில் 2 வகையான முனைகள் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லீடர் எர்த், மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எர்த்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கோங்க. இந்த 2 கேட்டகரி கொண்ட நாணயங்களும் வந்து வடிவமைத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 கேட்டகரி சேர்ந்தாப்பில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் வந்து கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாணயம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதாங்க ₹5 2வது மாடலாக வெளியிடப்பட்ட நாணயம். இந்த நாணயங்களில் முன் பக்கத்தில் அசோக எம்பளமோ 5ங்கிற டினாமினேஷனும் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷமோ மேலே வந்து இந்தியாங்கிற வார்த்தை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் வந்து எழுதப்பட்டிருக்கோங்க. இதே நாணயத்தின் பின்பக்கத்தில் பெஸ் சிம்பிள் இருக்குங்க. அதாவது இந்த நாணயங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை நாணயங்கள். ஏன் இப்படி சொல்லாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெஸ்ஸுங்கிற சிம்பிள் வந்து எதை குறிக்குதுன்னா, நம்ம நாட்டோட 4 முனைகள்லாம் அங்கே குறிக்குது. அதாவது மொழி வாரி, ஜாதி வாரி, மதம் வாரின்னு பல்வேறு பிரிவுகளில் பிரிந்தாலும் இந்தியருங்கிற உணர்வோட ஒற்றுமையாக இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த நாணயம் 2007 மட்டும் தாங்க அச்சடிக்கப்பட்டது. அதுவும் கல்கத்தா மின்ட்டில் மட்டும் தாங்க அச்சடிக்கப்பட்டிருக்கு. வருஷத்துக்கு கீழே எந்த ஒரு மின்ட் மார்க்கும் இல்லைனா அது கல்கத்தா மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்டதுங்க. அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி எடுத்தாலும் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ₹5 அலைகள் நாணயங்கள்ங்க. இந்த நாணயங்கள்லேயும் வந்து முன் பக்கத்தில் அசோகம் பழம் இருக்கும், கீழே சத்தியமே ஜெயந்தேங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் மின்ட் மார்க்கெலாம் இருக்குங்க. மேலே வந்து இந்தியாங்கிற வார்த்தை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் இருக்குங்க. நாணயத்தின் பின்பக்கத்தில் 5ங்கிற டினாமினேஷனுக்கு கீழே அலைகள் இருக்க மாதிரி இருக்குங்க. இது எதை குறிக்கணும், நம்ம நாட்டோட கடல் வளங்களை குறித்து இந்த நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணயமானது 2007 மற்றும் 2008 இந்த 2 வருடங்களும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க. இந்த நாணயம் தாங்க இந்தியாவில் துருப்பிடிக்காத இரும்பு நாணயங்களில் வெளியிடப்பட்ட கடைசி நாணயங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலோக கலவைகளில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நாணயங்களோட முனைகளோ செக்யூரிட்டி எர்த்தால் தாங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செக்யூரிட்டி எர்த்துங்கிறது மேலே வலதுபுறத்தில் நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம நாட்டில் 3 இடங்களில் இந்த நாணயங்களானது வடிவமைத்து வெளியிடப்பட்டிருக்குங்க. மும்பை, ஹைதராபாத் மற்றும் கல்கத்தாங்க. நோய்டாவில் மட்டும் இந்த நாணயங்களை அச்சடிக்கலைங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கிற நாணயம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாணயமானது நிக்கல் பித்தளையில் முதல் முறையாக வெளியிடப்பட்ட நாணயங்கள்ங்க. இந்த நாணயம் 2009 மற்றும் 2010 இந்த 2 வருடங்களும் அச்சடிக்கப்பட்டதுங்க. ஏற்கனவே 1992 2004 வரைக்கும் வெளியிடப்பட்ட நாணயமும் இந்த நாணயமும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒன்று போல தாங்க இருக்கும். ஆனால் வண்ணங்கள் மட்டும் மாறப்பட்டிருக்கும். ஏன்னா உலோக கலவைகளில் மாற்றம் இருந்தனால இது மாதிரி இருக்குங்க. இந்த நாணயத்தோட வெயிட் வந்து 6 கிராமுங்க. இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயமானது ரீடர் எழுத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயங்கள் 4 இடங்கள்லையுமே, அதாவது இந்தியாவில் அச்சடிக்கப்படக்கூடிய 4 நாணய சாலைகள்லேயும் இந்த நாணயங்களானது அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய 5வது மாடல் ₹5 நாணயம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாணயங்களும் அதிக ஆண்டுகள் வந்து அச்சடித்து வெளியிடப்பட்டதுங்க. 2011 ஆரம்பித்து 2019 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இதுவும் நிக்கல் பித்தளை கலவையினால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயத்தோட வெயிட் வந்து 6 கிராமுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லீடர் எழுத்தால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த முதல் மாடல், 4வது மாடல் மற்றும் இந்த மாடல், இந்த 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஒன்று போல தாங்க இருக்கும். அதாவது நாணயத்தின் பின்பக்கத்தில் டிசைன் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அந்த லோட்டஸ், அதாவது தாமரை இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது நம்ம நாட்டோட தேசிய மலரான தாமரை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த 2023 வரைக்கும் பார்க்கும்போது இந்த நாணயங்கள் தாங்க கடைசியாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ₹5 நாணயம்.
இந்த நாணயம் வந்து 2019லேருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டது. இந்த நாணயம் நிக்கல் பித்தளை கலவையினால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் வெயிட் வந்து 6 கிராம் தான். இந்த நாணயத்தோட முனைகள் வந்து பிளைன் எரிதால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. என்னப்பா இப்போ 75th இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸ் வெளியிடு அதெல்லாம் வந்து பொதுவான வகை கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அது பொதுவான வகை கிடையாது. அது வந்து ஒரு கமமரேட்டிவ் வகை, அதாவது நினைவான வகைன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்டகரியில் அந்த நாணயங்கள் வந்து வந்துடுவாங்க. இதுதாங்க இப்போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வெளியிடப்பட்டிருக்க பொதுவான வகை நாணயங்கள் 2023 வரைக்கும் பார்க்கும்போது. இந்த நாணயத்தோட பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அதாவது ஏதோ ட்ராப்பாக வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். போக போக வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிக்கிட்டே இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா நம்ம தானிய உற்பத்தியை தாங்க குறிக்குது. சுதந்திரம் அடையும் போது நம்ம தானிய உற்பத்தியில் ரொம்ப குறைவான இடத்துலாங்க இருந்தோம், அதாவது உலக லெவலில் உற்பத்தியில். ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திலையும் சரி ஏற்றுமதியிலையும் சரி பெரிய லெவலில் விவசாயத்தில் வந்து மாறினாங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயத்தின் பின்பக்கத்தில் வடிவமைத்திருக்காங்க. அதுக்கு நேரம் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வரலாறுகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நிறையா வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற காணொலிகள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.